Very happy evening, friends. Today, in fifth and sixth English class, what are we going to look into? We are going to look this topic adverbs. போன கிளாஸ்ல தான் stative verb, transitive verb, intransitive verbs பத்தி தெரிஞ்சினோம். இன்னி செஷன்ல நமக்கு தெரிஞ்சுக்க போறது degree of, figures of speech, parts of speech, one of the 8 parts of speech, just adverbs. ஒவ்வொரு parts of speech நம்ம பார்த்துருந்தோம் one by one. In that, first we had seen noun. We got to know about subject, noun, object, pronoun. Then we got to know about verbs. In that, stative verbs, action verbs, transitive verbs, intransitive verbs. இதை பத்திலாம் தெரிஞ்சிருந்தோம். You also learnt about pronouns. Today's session is going to be about adverbs. Words that describe or that give more information about verb. verb பத்தின கூடுதலான தகவல் அதை நமக்கு தெரிவிக்கிறது அப்படின்னா அதை adverb அப்படின்னு அழைப்போம். எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஒரு சென்டென்ஸ்ல வந்து adverb இருக்கா இல்லையான்னு? Can someone tell me, is there any way for which we can identify that there is an adverb in a given sentence? I sang, நான் பாடினேன். They played. We wrote. ஸோ இந்த சென்டென்ஸ்ல எல்லாம் படிக்கும்போது ஐ sang, they played, we wrote, இந்த 3 வாக்கியங்களை படிக்கும் பொழுது நீங்க ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்றீங்களா? இந்த சென்டென்ஸ்கள்ல என்னெல்லாம் இருக்கு? யார் ஒருவர் செயலை செய்யறாங்க, சப்ஜெக்ட் இருக்கு. என்ன செயலானது நடைபெறுது, verb இருக்கு. So subject is there, also verb is to be present. Subject, played. Same way here, subject, verb. நாங்க எழுதினோம், நான் பாடினேன், அவங்க விளையாடினாங்க. இங்க நான் இது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், நாங்கங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். இது 3வது நபர் பன்மை வார்த்தையா இருக்கு. சரி மேம், இதுல எங்க இருக்கு அட்வர்ப்? இதை பத்தி தானே நம்ம தெரிஞ்சுக்கலான்னு இருந்தோம். கண்டிப்பா நம்ம வந்து நான் பாடினேங்கிறது இருக்கே தவிர நான் எப்படி பாடினேங்கிற தகவல் இருக்கா? இந்த பாடினேன், எப்படி பாடினேன் அப்படிங்கிற தகவல் இருக்கா? இல்ல. இதையே நான் இந்த மாதிரி எழுதுறேன்னா அதுக்கு வித்தியாசம் இருக்கா நம்ம பார்ப்போமா? If at all I write the same set of sentences in this manner, are we getting any additional information? Shall we check? I sang melodiously. ரொம்ப மெலோடியஸா நான் பாடினேன். I sang melodiously. They played cheerfully. ரொம்ப உற்சாகத்தோட அவங்க விளையாடினாங்க. They played cheerfully. We wrote. நாங்க எழுதினோம். எப்படி எழுதினோம்? நீட்டா எழுதினோம். ரொம்ப அழகா இருந்தது எழுதினதே. We wrote neatly. How we wrote? We wrote very neatly. ரொம்ப அழகா நீட்டா எழுதினோம். So if at all you look at these sentences, how I sang, how they played, how we wrote, all these information we are getting soon after the verb. இந்த வேர்புக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தையில இருந்து நமக்கு தெரிய வருது. நான் எப்படி பாடினேன், அவங்க எப்படி விளையாடினாங்க, நாங்க எப்படி எழுதினோம். The neatly, cheerfully, melodiously, இது போன்ற வார்த்தைகள்லாம் வந்து நம்ம எப்படி அந்த செயலானது நடந்தது. It is giving more information about the verb. இந்த verb பத்தின
கூடுதலான தகவலை நமக்கு தெரிவிக்குது. அதனால இத நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? adverbs அப்படின்னு அழைக்கிறோம். We're calling it as adverbs. How an action happened. It is describing, it is giving more information about the verb. Hence, it is to be called as adverbs. சரி, இந்த adverbs வேற ஏதாவது டைப்ஸ் இருக்கா? How we have transitive, intransitive verb, action verb, state verb. அது மாதிரி adverbsல ஏதாவது வெவ்வேறு விதமான adverbs இருக்கா? இருக்கு. We have adverbs of manner, adverbs of time, adverbs of place, adverbs of frequency. என்னெல்லாம் மாதிரியான adverbs இருக்கு அதை நான் போர்ட்ல எழுதிறேன். இப்ப adverbs of manner, place, time and frequency. ஒரு செயலானது எப்படி நடந்தது? How did the action happen? She sang melodiously. Sorry. அவ ரொம்ப மெல்லினமா மென்மையா பாடினா. சாரி, மென்மையுடன் அவள் பாடினார். How she sang. எப்படி அந்த செயலானது நடந்தது? எங்க நடந்தது? Where it happened. இது போன்ற கேள்விகளுக்கு அது பதில் அளிக்கிறதுனா அது adverb of place நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். It happened here. இங்க நடந்தது, அங்க நடந்தது, வெளியில நடந்தது. எப்போ நடந்தது? When it happened. எப்போ நடந்ததுங்கிறதுக்கான தகவல் இருக்கா? அது adverb of time. எத்தனை முறை ஒரு செயலானது நடக்குது? How often an action happens. How often an action happens. தினைக்குமே நடக்குமா? எப்பயாவது நடக்குமா? நடக்கவே நடக்காதா? அடிக்கடி நடக்கும். இது போன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்படுதுன்னா I never commit mistakes. I always makes mistake. I always make mistakes. நான் எப்போதுமே தப்பு செய்வேன். நான் தப்பே பண்ண மாட்டேன். I never make mistakes. Never make mistakes. நான் தவறுகளையே செய்யவே மாட்டேன். மேக்கு முன்னாடி இந்த நெவர்ங்கிற வார்த்தை இருக்கு. நான் எப்பெல்லாம் பண்ணுவேன்? நான் பண்ணவே மாட்டேன். ஸோ adverbs of manner கண்டுபிடிக்கணும்னா எப்படிங்கிற கேள்விக்கான பதில் அது அளிக்கும். எங்க, இங்க, அங்க, வெளியில, உள்ள, இது போன்ற பதில்கள் அது கொடுக்கும். It happened here. It happened outside. எப்போ நடந்தது? It happened in the morning. It happened sometime back. It happened few hours ago. How often. எத்தனை தடவை ஒரு செயலானது நடக்கிறது? இது போன்ற கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறதுனா adverb of இந்த டைப்ங்கிறத நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். So 4 types: adverbs of manner, adverbs of place, adverbs of time, adverbs of frequency. So we'll be seeing each of the types in the form of an activity. Activity மூலியமாவே ஒவ்வொரு adverb types-ஐயும் நம்ம தெரிஞ்சுப்போம். Okay? So adverbs is one of the parts of speech. How many parts of speech we have? We have 8 parts of speech. So நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா, 8 போட தெரிஞ்சாதான் நமக்கு வந்து வண்டிக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. So for a sentence, in order to give a complete meaning, these 8 parts of speech plays a prominent role, and among them we are learning adverbs in today's session. First we'll see adverb of manner. எப்படி ஒரு செயலானது நடந்தது? I sang melodiously. They played cheerfully. எப்படி அவங்க விளையாடினாங்க? How did they play? How did I sing? எப்படி நான் பாடினேன்? ஸோ இப்போ இங்க பிளாங்க்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள், நம்ம நிரப்பக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே
adverbs of manner. The bird sang sweetly. ரொம்ப இனிமையா பறவைகள் எல்லாம் பாடித்து. The bird sang sweetly. The man spoke. அந்த மனுஷன் எப்படி பேசினான்? ஒரு போயம் மாதிரி பேசினான். ரொம்ப சாஃப்டா பேசினான். மென்மையாக பேசினார். Softly. So for this word, இந்த சாஃப்ட்ங்கிற வேர்ட் வந்து அட்ஜெக்டிவ். அதோட நம்ம எல்ஐ சேர்க்கும் பொழுது, எல்ஒய் சேர்க்கும் பொழுது அது நமக்கு அட்வர்பா ஆயிடுது. இட் இஸ் அ சாஃப்ட் டாய். அது எந்த மாதிரியான பொம்மை? ஒரு மென்மையா இருக்கக்கூடிய ஒரு பொம்மை. அவங்க எப்படி பேசினாங்க? இங்க வந்து பாருங்களேன், நான் போர்ட்ல எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்குமே வித்தியாசம் இருக்கு. இட் இஸ் அ சாஃப்ட் டாய். உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கலாம். இப்ப சாஃப்ட்ங்கிறத வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்றாங்க, சாஃப்ட்லிய வந்து அட்வர்ப்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? எப்படி எங்களால கண்டுபிடிக்க முடியும்? எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, எந்த மாதிரியான பொம்மை, எப்படி அவங்க பேசினாங்க, வித்தியாசம் புரியுதா? நான் எப்படி இந்த கேள்வி கேட்கிறேன்னு. எந்த மாதிரியான பொம்மை? பொம்மைங்கிறது ஒரு நவுன். எப்படிப்பட்ட ஒரு பொம்மை? வாட் டைப் ஆஃப் அ டாய்? இட் இஸ் அ சாஃப்ட் டாய். இட் இஸ் டிஸ்கிரைபிங் தி நவுன். இந்த சென்டென்ஸ்ல பார்த்தோம்னா இந்த பெயர் சொல்ல வந்து விவரிக்கும் கூடுதலான தகவலை சொல்லக்கூடிய வார்த்தையாக தான் இங்க சாஃப்ட் இருக்கு. இட் இஸ் டிஸ்கிரைபிங் த நவுன் இன் தி சென்டென்ஸ். இந்த வாக்கியத்துல பார்த்தோம்னா அத நவுனை பத்தின கூடுதலான தகவலை கொடுக்குறது சாஃப்ட்ங்கிற வார்த்தை. ஆனா இங்க பார்த்தோம்னா இட் gives information more about the verb. verb பத்தின கூடுதலான தகவலை தெரிவிது. எப்படி பேசினாங்க? இங்க பேசுறத பத்தி தான், எப்படி பேசினாங்கன்னு சொல்றாங்க. அவங்க வந்து ரொம்ப மென்மையா பேசினாங்க. ரொம்ப பொறுமையா, ரொம்ப தன்மையுடன் பேசினாங்க. they spoke softly. இங்க பார்த்தோம்னா அட்ஜெக்டிவ் தான் சாஃப்ட். அதோட எல்ஒய்ய வந்து நம்ம சேர்க்கும் பொழுது அது என்னவா ஆயிடுது? அட்வர்பா ஆயிடுது. It is describing the verb or giving more information about the verb, and hence this word, this adjective, by adding ly to it, it becomes adverb. Difference தெரியுதா குழந்தைங்களா? இப்படிப்பட்ட பொம்மை ஒரு சாஃப்டான பொம்மை. அவங்க எப்படி பேசினாங்க? ரொம்ப பொறுமையா சாஃப்டா பேசினாங்க. வேர்புக்கு அப்புறம் வருது அது அட்வர்ப். நவுனுக்கு முன்னாடி வருது அது அட்ஜெக்டிவ். ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஃபோர் நவுன், if it comes, it is adjective. எப்படிப்பட்ட ஒரு பொம்மை. If it comes after the verb, it is adverb. இந்த டிஃபரன்ஸை நோட் டவுன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த ஒவ்வொரு சென்டென்ஸ்லயுமே நீங்க பார்க்கும்பொழுது கொடுத்திருக்கிற வார்த்தை அட்ஜெக்டிவா அட்வர்பாங்கிற டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். சாஃப்ட் டாய்ங்கிறது இங்க அட்ஜெக்டிவ். Is an adjective over here. Here, the soft toy. This soft is an adjective. The word spoke softly is adverb over here. Now we shall see adverb of manner questions. The man spoke. எப்படி பேசினான்? ரொம்ப தன்மையா ஒரு மென்மையா பேசினான். The man spoke softly. Soft is adjective. Along with the adjective, we are adding ly. It becomes an adverb. எப்படி பேசினாங்க? The children played. எப்படி விளையாடினாங்க குழந்தைகள்? ரொம்ப சந்தோஷமா விளையாடினாங்க.
இங்க வந்து குழந்தைகள் என்ன விளையாடினாங்கிறது கேட்கல. அப்படி இருந்ததுன்னா அது ஆப்ஜெக்ட் ஆயிருக்கும். சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். இங்க கொஸ்டின்ஸே வந்து அட்வெர்ப பத்தி நம்ம ஃபில் அப் பண்ணணும். அதுவும் அட்வெர்ப் ஆஃப் மேனர். எப்படி விளையாடினாங்க? இந்த கேள்வி கேட்பீங்க. ரொம்ப சந்தோஷமா விளையாடினாங்க. So how did the action happen? This is giving more information about the action. The woodcutter looked dash at the river. ரொம்ப சோகத்துடன் அந்த ஆறை அந்த மரம் வெட்டும் நபர் பார்த்தார். Sadly. ரொம்ப துணிச்சலா பார்த்தாருன்னு நம்ம சொல்லுவோமா? ஏதோ ஒரு ஏக்கம் அவருக்குள்ள சோகத்தோட பார்க்கறாங்க. When he saw his axe, he smiled luckily, happily, sadly. Sorry, sad. When he saw his axe, என்ன பதில் வரும்? Is it happily? அதிர்ஷ்டத்தனமா நம்ம சிரிப்போமா? இப்படிலாம் சொல்ல மாட்டோம்ல. எவ்ரி சோல்ஜர் ஃபாட். ஒவ்வொரு ராணுவ வீரருமே எப்படி போராடினாங்க? ஒரு துணிச்சலோட போராடினாங்க. How they fought. He is a brave soldier சொன்னா அப்ப வந்து அது அட்ஜெக்டிவ் ஆயிடும். எப்படிப்பட்ட ஒரு சோல்ஜர் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். எப்படி வந்து போராடினாங்க? எப்படி சண்டையிட்டாங்க? It is giving more information about this verb fought. Which word? Bravely. Shreya sings chorus sweetly, deeply. ரொம்ப ஆழ்ந்து பாடுறா. ரொம்ப இனிமையா பாடுறா. கூட்டமா பாடுறா. கூட்டத்தோட சேர்ந்து பாடுறா. எப்படி பாடுறாங்க? Shreya sings sweetly. Sweetly is adverb over here. Adverb of manner. இப்ப நம்ம கண்டுபிடிக்கிற பதில்கள் எல்லாமே அட்வர்ப்ஸ் தான். அதுவும் எந்த மாதிரியான அட்வர்ப்? அட்வர்ப் ஆஃப் மேனர். Wind blew dash across the sky. Wind blew. எப்படி காற்று வீசினது? It blew rapidly fast across the sky. என்ன சொல்லுவோம்? rapidly சொல்லுவோமா? செக் பண்ணுவோமா? எக்ஸாக்ட்லி. சட்டென்று காற்று வீசியது. The old man walked slow, intelligently, slowly. இந்த வயதான நபர் புத்திசாலித்தனமா நடந்த, மெதுவா நடந்த, ஸ்லோ. Slowly. We add ly to the adverbs. ஞாபகம் வச்சுக்கோங்க. But there is an exception for this. இப்போ fast வந்து fastlyன்னு சொல்ல மாட்டோம். Fast remains to be fast even if it is used as an adjective, also if it is used as an adverb. The doctor wrapped the broken arm carefully. ரொம்ப கவனமா அவர் வந்து அந்த காயத்துக்கான பேண்டேஜ் அவர் போட்டார். wrap the broken arm carefully. ரொம்ப கவனத்தோட அவங்க பேண்டேஜ் போட்டாங்க. அதாவது கட்டுகள் போட்டாங்க. Shall we check? So we have answered all the 10 questions and all these 10 questions are pertaining to adverbs of manner. இது சம்பந்தமானது adverbs of manner சம்பந்தமானது. Verbs which are highlighted, it indicates adverb of manner. Next we'll move on to adverbs of place. எப்படி நடந்தது? How it happened. இந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறதுனா அது என்னன்னு சொல்வீங்க பசங்களா? It is adverb of mannerன்னு கண்டுபிடிப்பீங்க. எங்க நடந்தது இதுக்கான தகவல் தெரிய வருதுன்னா அது adverbs of place. The 8 areas வந்து 8 parts of speech. Okay, those have joined late. Don't get confused. What is this 8 above?
எப்போ ஒரு செயலானது நடக்கிறது. when an action happened or happened. We have to leave yesterday, now, poorly, quickly. poorly, quickly இதெல்லாம் வந்து adverb of manner கொஞ்சம். we have to leave yesterday சொல்லலாமா, நேத்திக்கு நாங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்லுவோமா, இப்ப நம்ம கிளம்பணும் அப்படிங்கறத சொல்லுவோம். we have to leave now. ஏன் மேம் எஸ்டர்டேன்னு வராது? எஸ்டர்டே வந்து எழுதணும்னா நம்ம சென்டென்ஸ் உடைய ஃபார்மேஷனே எப்படி இருக்கும், we left yesterday அப்படின்னு எழுதியிருப்போம். நாங்க நேத்திக்கே கிளம்பிட்டோம். we left. லீவுங்கிறது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, நிகழ்காலத்துல இருக்கு. நம்ம இப்ப கிளம்பியானோம். we have to leave now. எப்ப கிளம்பணும், இப்பொழுது. so now is adverb of time. I'm going to buy a new car. going to buy, நான் வாங்க போறேன். I'm going to buy a new car tomorrow. நாளைக்கு நான் ஒரு புது காரை வாங்க போறேன். ரீசென்ட்லி ஏன் மேம் யூஸ் பண்ணக்கூடாது? நான் சமீபத்துல ஒரு காரை வாங்கினேன். ஐ பாட் அ கார் அப்படின்னு இருந்ததுன்னா ரீசென்ட்லி அங்க சொல்லலாம். இங்க என்ன எப்படி இருக்கு, தான் பண்ணவே போறோம் ஒரு செயலை, இனிமே பண்ண போற செயலுக்கு இங்க பொருத்தமான வார்த்தை எது? டுமாரோ. கரெக்டா? the results are not out, maybe, probably, yet, yesterday. the results are not out yet. இன்னுமே வந்து தேர்வுக்கான முடிவுகள் வரவில்லை. it's not out yet. Rani will give a test merrily today, carefully, hopefully. எப்ப அவ வந்து டெஸ்ட் கொடுக்க போறா? ராணி வந்து எப்ப டெஸ்ட் கொடுக்க போறா? எப்போ கொடுக்க போறா? எப்படி கொடுக்க போறான்னு கேட்போமா, எப்ப கொடுக்க போறான்னு கேட்போமா? அட்வர்ப் ஆஃப் டைமை கண்டுபிடிக்கணும்னா எப்ப கொடுக்க போறா, இன்னைக்கு கொடுக்க போறா. டுடே. டுடே இஸ் தி word, only word that indicates adverb of time. I'll see you dash. I'll see you then. I'll see you somewhere. I'll see you probably. I'll see you maybe. நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன். I will see you then. then is correct. somewhere adverb of place ஆயிடும். எங்கேயாவது நான் உன்னை பார்க்கிறேன், சந்திக்கிறேன். Rajas bought a new puppy here tomorrow, recently, happily. சமீபத்துல ராஜ் வந்து ஒரு புது பப்பிய, நாய்க்குட்டிய வாங்கியிருக்கான். சமீபத்துல. எப்போ வாங்கினா? சமீபத்துல. நாளைக்கு வாங்கினா அப்படின்னு சொல்லுவோமா? has bought a new puppy yesterdayன்னு வேணா சொல்லியிருக்கலாம். இங்க yesterday ஆப்ஷன் இருக்கா? இல்ல. வாங்கினா அப்படின்னா if at all it is already purchased, then we could have chosen recently. Correct? So should we choose recently, tomorrow, here? Which option would be right? இங்க வாங்கினா, if he purchased a new puppy here னா எங்க பிளேஸுக்கான பதில். எப்படி வாங்கினா? சந்தோஷமா வாங்கினா. it becomes adverb of manner. tomorrow, நாளைக்கு வாங்கினா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். சமீபத்துல ஒரு நாய்க்குட்டிய, புது நாய்க்குட்டிய வாங்கினா. ரீசென்ட்லி. we have to leave now. நம்ம இப்பவே உடனடியா கிளம்பியானோம். I am going to buy a new car. இனிமேதான் ஒரு செயலானதே நடக்க போகுது. எப்போ நடக்க போறது? நாளைக்கு. the results are not out yet. இன்னுமே ரிசல்ட்டுக்கான முடிவுகள் இன்னும் வரல. ராணி will give a test today. இன்னைக்கு கொடுப்பா. எப்ப கொடுப்பா? when will she give? keep telling this question. when an action happened. எப்போ நடந்தது? அதுதான் adverb of time நமக்கு தெரிவிக்கும். I'll see you then. நான் அப்புறமா பார்க்கிறேன் உன்னை. Rajas bought a new puppy recently. இப்போ வாங்கினா? சமீபத்துல வாங்கினா. So today's class we started our session with adverbs, one of the 8 parts of speech. Correct? Also we understood the meaning. What was its meaning? It gives us the meaning that a word that tells more about the verb, it is to be called as adverbs. And adverbs லே வந்து 4 ரகம். adverb of manner, place, time, frequency. எப்படி நடந்தது? அது adverb of manner வந்து கண்டுபிடிக்கிறது. எங்க நடந்தது? adverb of place. எப்போ, எத்தனை முறை நடந்தது, எத்தனை முறை நடக்கும்,
இதுக்கான கேள்விகளுக்கு பதிலளிக்குதுன்னா அது adverb of frequency. So today we saw lot of examples, sentences pertaining to adverb of manner, adverb of which one we saw? Place. We saw place or time. Are you awake? No, we had seen adverb of time. I was checking how alert you are. We had seen adverb of manner, adverb of time. Questions pertaining to these two were seen. So next class, we'll be looking into adverbs of place and frequency. Also, we shall have multiple choice questions also pertaining to verbs. Verbs பத்தியும் the adverbs manner and time include பண்ணி நான் கேட்பேன். Okay, please come prepared. I shall end the session over here. Thank you. நன்றி. வாழ்க பாரதம். வெல்க தமிழகம். Good evening, students. இன்னைக்கு நம்ம